இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெர்ஜத்து பாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள தொகுதிகளை தேசிய முன்னணி கைப்பற்றும். தற்போது பெர்ஜத்து மற்றும் பாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சில நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளை அடுத்த பொது தேர்தலில் மீண்டும் கைப்பற்ற தேசிய முன்னணி இலக்கு கொண்டுள்ளது. தேசிய முன்னணி குறிப்பாக அம்னோ மீண்டும் வெல்வதற்கான சாத்தியமிக்க தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளும் கண்ணோட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய முன்னணியின் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். பெர்ஜத்து மற்றும் பாஸ் வெற்றி கொண்ட தொகுதிகளை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். அங்கு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தொகுதிகளில் நாங்கள் கடினமாக உழைத்து நம்பிக்கையுடன் செயல்படுவோம். அடுத்த பொது தேர்தலில் அத்தொகுதிகளை அம்னோ வேட்பாளர்கள் மீண்டும் வெல்வார்கள் என்று அவர் கூறினார். நேற்று ஜொகூ ஸ்ரீகாடிங் அம்னோ தொகுதி பேராளர்கள் கூட்டத்தை நிறைவு செய்து வைத்து பேசும்போது டாக்டர் அகமது சாஹித் அவ்வாறு கூறினார். மேலும் எதிர்கட்சிகள் கூறும் உம்தாப் கதைகளை நம்பி கட்சி உறுப்பினர்கள் யாரும் குழப்ப வேண்டாம் என அம்னோ தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் கேட்டுக்கொண்டார். SOM கூட்டு அறிக்கையை இறுதி செய்வதில் கவனம். அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் AMM 58 மற்றும் தொடர்புடைய கூட்டங்களை முன்னிட்டு ஆயத்த பணிகளின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் ஆசியான் மூத்த அதிகாரிகள் கூட்டம் SOM இன் விரைவு செயற்குழு நேற்று கூடியது. மலேசிய ஆசியான் தேசிய செயலகத்தின் உயர்மட்ட பணிக்குழுவின் சிறப்பு பணிகள் பிரிவின் செயலாளர் டாக்டர் சுஹைமி ஜாஃபர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டம் AMM-இன் முக்கிய ஆவண கூட்டு அறிக்கையை இறுதி செய்வதில் கவனம் செலுத்தியது. வட்டார ஒருங்கிணைப்பு, சமூகத்தை கட்டி எழுப்பும் முயற்சிகள், வட்டார மற்றும் அனைத்துலக பிரச்சினைகள் குறித்து ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் நிலைப்பாடுகள் மற்றும் முடிவுகளை அந்த கூட்டு அறிக்கை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை மட்ட விவாதங்களுக்கு முன்னதாக செயல் திட்டம் மற்றும் விவாதத்தின் திசையை நிர்ணயிப்பதில் அந்த வரைவு கூட்டம் ஒரு முக்கியமான படியாகவும் கருதப்படுகிறது. திமோர் லெஸ்டேவும் இந்த கூட்டத்தில் பார்வையாளராக கலந்து கொண்டது. உயர தடுப்பு சுவரை மோதியது விரைவு பேருந்து, 7 காயம். நெகிரி செம்பிலான் நீலாங்கில் உள்ள ஜாலான் அராஃப் மலேசியன் சாலையில் வெள்ளிக்கிழமை இரவு விரைவு பேருந்து ஒன்று உயர் தடுப்பு சுவரில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 7 சொற்ப காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து இரவு மணி 10:30 அளவில் தமது தரப்பிற்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக நீலாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த மூத்த தீயணைப்பு அதிகாரி கமாண்டர் அஸ்மி ஹமீத் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அப்பேருந்தில் 30 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 19 பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் இருந்து மலாக்காவுக்கு செல்லும் வழியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக செட்டாங் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். வில்ஃபிரட் மேரியஸ் லாபுவான் கழகத்தின் புதிய தலைவரா? ஜலேஹா மறுப்பு. PL எனப்படும் லாபுவான் கழகத்தின் புதிய தலைவராக துவாரான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பங்லிமா வில்ஃபிரட் மேரியஸ் தாங்காம் நியமிக்கப்பட்டிருப்பதாக வெளிவரும் வதந்திகளை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா மறுத்துள்ளார். இதுவரை எந்த நியமனமும் செய்யப்படவில்லை என்றும் அந்த அதிகார தரப்பின் தலைமை பதவிகளை நிரப்புவதற்கு சில தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை கூட்டரசு பிரதேச துறையின் மூலம் மத்திய அரசாங்கம் மதிப்பீடு செய்து வருவதாக அவர் தெளிவுபடுத்தினார். வெளிவரும் வதந்திகளும் ஊகங்களும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அந்த பதவிக்கு சில சாத்தியமான நபர்களை தங்கள் தரப்பு கவனமாக மதிப்பீடு செய்து வருவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் சலிஹா குறிப்பிட்டிருந்தார். மேலும் லாபுவானின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் நலனுக்காக சேவையாற்றக்கூடிய மிகவும் பொருத்தமான வேட்பாளர்களை அடையாளம் காண்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குடிநுழைவு விவகாரங்கள் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். குடிநுழைவு விவகாரங்கள் தொடர்பான சேவையை நிர்வகிக்க மலேசிய குடிநுழைவுத்துறை ஜிம் எந்த ஒரு தனிநபரையும் முகவராக நியமித்ததில்லை. மாறாக தொடர்புடைய அனைத்து விவகாரங்களும் குடிநுழைவு அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். குடிநுழைவு தொடர்பான விவகாரங்களை குறுக்கு வழியில் தீர்த்து வைப்பதாக உறுதி அளிக்கும் சமூக ஊடகங்களின் விளம்பரங்களை கண்டு பொதுமக்கள்
எளிதில் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டாக்டர் ஜகாரியா ஷாபான் அறிவுறுத்தினர். இதுபோன்ற விவகாரங்களில் குடிநுழைவுத்துறை சமரசம் காணாது என்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு முன்னதாக மோசடி மேற்கொள்வதாக கண்டறியப்படும் சமூக ஊடக கணக்குகளை கண்காணித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் டாக்டர் சகாரியா குறிப்பிட்டிருந்தார். நுழைவு மற்றும் வெளியேற்றம் தொடர்பான சேவைகளை வெளிப்படையாக ஊக்குவிக்கும் பல சமூக ஊடக கணக்குகள் இருப்பது, ஜிம் செயல்முறையிலிருந்து கருப்பு பட்டியல் நிலையை நீக்குவது, சட்டவிரோத குடியேறிகள் உட்பட வெளிநாட்டினருக்கு போலியான மனித வளம் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான விண்ணப்பங்களை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை குடிநுழைவுத்துறை கடுமையாக கருதுவதாக அவர் கூறினார். ஜித்ராவில் போலீசுக்கும் குண்டர் கும்பலுக்கும் இடையே சண்டை, 2 குற்றவாளிகள் சுட்டுக்கொலை. நேற்று காலை கெடா ஜித்ராவில் உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலை பிளஸ் நுழைவாயில் பகுதியில் போலீசாருக்கும் குண்டர் கும்பலுக்கும் ஏற்பட்ட சண்டையில் 2 குற்றவாளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கெடா காவல்துறை தலைவர் பிசோல் சாலே தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் ரோந்துக்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் 4 சக்கர வாகனம் ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் ஓட்டி செல்லப்படுவதை கண்டு சந்தேக நபர்களிடம் வாகனத்தை நிறுத்த உத்தரவிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் ஒத்துழைக்காத நிலையில் போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே வாகனத்திற்குள் இருந்த இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். வாகனத்தை சோதனை செய்ததில் முன்னதாக அக்கும்பல் குற்றவியல் செய்திகளுக்கு செயல்களுக்கு பயன்படுத்திய 2 ரிவால்வர்கள், ஒரு தானியங்கி கைத்துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் கத்தி ஆகிய பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். அன்வாரின் பிரான்ஸ் பயணம் வெற்றி, அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட 2 நாட்கள் பயணம் வெற்றிகரமானது என்றும், இரு நாடுகளுக்கும் அனைத்து துறைகளிலும் மேலும் ஒத்துழைப்பை மேம்படுத்தியதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் விவரித்திருக்கின்றார். தனது சகாவான பிரான்சாய்ஸ் பெய்ரு மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட உயர்மட்ட சந்திப்பு, பாரிஸ் சார்போன் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய முக்கிய உரை மற்றும் பிரான்ஸ் நாட்டின் வணிக பிரதிநிதிகளுடன் டாக்டர் ஸ்ரீ அன்வார் மேற்கொண்ட சந்திப்பின் வழி அவை அடையப்பட்டதாக அவர் கூறினார். மலேசிய உயர் அதிகாரியாக கடைசியாக பிரான்சுக்கு பயணம் செய்து 15 ஆண்டுகள் கடந்து விட்டதால் பிரதமர் அன்வாரின் இப்பயணம் மிகவும் அர்த்தமுள்ளது என்றும் மேக்ரான் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் மற்றும் விமான கொள்முதல் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பாரிஸில் உள்ள சார்போன் பல்கலைக்கழகத்தில் சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் யூரோப் ரீகாலிபிரேட்டிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொற்பொழிவு ஆற்றினார். தகுதி பெற்ற STR ரொக்க உதவி பெறுநர்களுக்கு தனியார் கிளினிக்குகளில் இலவச சிகிச்சை. STR ரொக்க உதவி தொகையை பெறுபவர்கள் மலேசியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சைக்கும் தகுதி உடையவர்கள் என்பது இன்னும் பலருக்கு தெரியாது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கும் சிறந்த சுகாதார பராமரிப்பை வழங்குவதற்காக மடானி மருத்துவ திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த முயற்சி 2023 ஜூன் 15 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மடானி மருத்துவ திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற STR பெறுநர்கள் இப்போது புரொடெக்ட் ஹெல்த் கார்ப்பரேஷன் சென்றிகார் பிரகத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம். புரொடெக்ட் ஹெல்த் தனியார் மருத்துவமனைகள் நாடு முழுவதும் 10 மாவட்டங்களில் அமைந்துள்ளன. அவை முறையே கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், கொம்பாக், உலுலங்காட், பெட்டலிங் மற்றும் கிளான், ஜொகூர் பாரு, பேராக்கில் கிந்தா, பினாங்கல் திமோர் லாவ்தே, சபாவில் கோத்தா கினபாலு, சரவாக்கில் கூச்சிங் ஆகும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 250 ரிங்கிட், ஒற்றை மூத்த குடிமக்களுக்கு 125 ரிங்கிட் மற்றும் ஒற்றை STR பெறுநர்களுக்கு 75 ரிங்கிட் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக புரொடெக்ட் ஹெல்த் கூறியது. லீசி ஜியாவுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க MSN தயார். தேசிய ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து விளையாட்டாளர் லீசி ஜியாவுக்கு தேவைப்பட்டால் அனைத்து உதவிகளையும் வழங்க தேசிய விளையாட்டு மன்றம் MSN தயாராக உள்ளது. அண்மையில் தமது சமூக ஊடக பக்கத்தில் மன அழுத்தம் தொடர்பான வரைபடங்களை லீசி ஜியா பதிவிட்டதால் அவரின் மனநலம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. இருப்பினும் அது குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்றும்
அந்த வரைபடங்கள் மீது சிஜியா ஆர்வம் கொண்டிருக்கலாம் என்றும் MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி காடிகார் தெரிவித்தார். இது தொடர்பாக விளக்கம் பெற இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ உட்பட தமது தரப்பு சிஜியாவின் குழுவினரை தொடர்பு கொண்டதாக அவர் விளக்கினார். நேற்று காலையில் நாங்கள் அவரது நிர்வாக குழுவை தொடர்பு கொண்டோம். அவர்கள் லிசிஜியா குறித்து கவலைப்பட ஒன்றுமில்லை என தெரிவித்தனர். ஒருவேளை லிசிஜியா ஆர்வத்தில் இருக்கலாம், ஆனால் அவர் அந்த வகையான கலையில் ஆர்வமாக இருந்ததால் அதனை பதிவிட்டிருக்கலாம். இருப்பினும் அவரது குழுவிற்கு MSN அல்லது ISN உதவி தேவைப்பட்டால் MSN தரப்பில் நாங்கள் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறோம் என்றார் அவர்.